ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி குறை இல்லாமல் பருப்பு சாதம் வெஜிடபிள் பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், எனக்கு தெரிஞ்ச மாடலில் துவரம் பருப்பும் அரிசியும் போட்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த கப்பால் 2 கப் அரிசி, முக்கால் கப்பு துவரம் பருப்பு. இதை நல்லா 3 தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கலாம். கழுவியாச்சு, ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இதெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு மல்லி, 1/2 கப்பு தயிர், வெங்காயம் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்குலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு. பிரியாணி ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். செஞ்சு பார்ப்போம். நானும் செஞ்சதில்லை. சட்டி காஞ்சிருச்சு. ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டாச்சு. அதை வதங்குறதுக்கு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். லேசாக கிண்டி விட்டுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே புதினா, கொத்தமல்லி போட்டுக்குங்க. வெங்காயம் வதங்குற வரைக்கும் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கிங்க ஒரு 5 நிமிஷம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் இவங்க வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு. இது வந்து சவுதி மிளகாத்தூள், காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் போடுறேன். நம்ம ஊர் மிளகாத்தூளாக இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டால் போதும், நல்லா காரமாக இருக்கும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா நல்லா கிண்டி விட்டாச்சு. இந்த 1/2 கப்பு தயிரை போட்டு கிண்டி விட்டுக்கலாம். தயிரை போட்டு கிண்ணதுக்கப்புறம் நல்லா பதமாகிடுச்சு. இந்த டைமில் உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. மசாலா பதமாக வந்துடுச்சு. இந்த கப்பால் ஒரு 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா 2 கிளாஸ் அரிசி, 3/4 கிளாஸ் பருப்பு இருக்குது. அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம், கொதி வரட்டும். கழுவி வச்ச அரிசியை தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த தண்ணி வடித்த அரிசி எடுத்தாச்சு. இப்போ அரிசி அதில் போட போகிறோம். அரிசியை போட்டாச்சு. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். நம்ம குக்கர் வைக்கல, நார்மலான சட்டியில் தான் செய்கிறோம். அதனால் கொஞ்சம் பார்த்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. குக்கரில் தான் வைப்பாங்க எல்லோரும். நம்மகிட்ட குக்கர் இல்லை, அதனால் சட்டியில் செய்கிறோம். அரிசியை போட்டு கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆகிருச்சு. நல்லா கொதிக்குது. இந்த டைமில் லைட்டாக கிண்டி விட்டுங்க, அடி பிடிக்காமல். தம் போடுற கண்டிஷன் ஆகலை. இன்னொரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் ஆகிருச்சு. அப்படியே கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுருங்க. தம் போடுற கண்டிஷன் நெருங்கிடுச்சு. நடுநடுவில் திறந்து கிண்டி விட்டுருங்க, அடி பிடிக்காமல். தண்ணி அரிசியும் லெவல் ஆகிடுச்சு. இப்போ தம்மெல்லாம் போட்டுடலாம். மூடியை போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு தம்மில் போட்டாச்சு.
ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தம் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் திறந்து பார்த்து ஒரு கிண்டிக்கும். இன்னும் தண்ணி அப்படியே தான் இருக்குது. அப்படியே பதுசாக கிண்டி விட்டிங்கன்னா தண்ணிலாம் கீழே போயிடும். அடுத்து ஒரு 5 நிமிஷம் போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். பாருங்கள், கிண்டி விட்ட பிறகு தண்ணியெலாம் அடியில் போயிடுச்சு. இப்போ மூடி வச்சிங்கன்னா அடுத்த வாட்டி திறக்கும் போது கிளியர் ஆகிடும். திரும்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க, தம் போட்டுருங்க. பருப்பு சாதம் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. அடா சூப்பராக இருக்குது. ஆஹா, அழகா ஜூஸியாக இருக்குது. நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பருப்பு சாதம் பிரியாணி ஸ்டைலில் எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.